الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله سبحانه وتعالى في محكمه تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. وقال أيضا واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة. صدق الله العظيم. عن جابر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم مثلي ومثلكم كمثل رجل أوقد نارا وجعل الجنادب والفراش يقعن فيها وهو يذبهن عنها وأنا آخذ بحجزكم عن النار وأنتم تفلتون من يدي. رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. உலகத்தை படைத்து படைபாலித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடற்றமும் எங்கள் அனைவருக்கும், அனைத்து நபிமார்களுக்கும், அனைத்து ரசூல்மார்களுக்கும் தலைவராக வந்துதித்த எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் அடிச்சூடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், அன்னவர்களை அன்று முதல் இன்று வரை, இன்று முதல் கியாம நாள் வரைக்கும் பின்பற்றி முடித்தவர்கள், பின்பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள், பின்பற்ற போகின்றவர்கள், அத்துணை முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதிலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவின் ஸலாத்தும் ஸலாமும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்துடன் இல்லமாம் பள்ளி வாயலில் இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவின் நல்லடியார்களே, அன்புசர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து எமக்கு முடிவு செய்யப்பட்ட நம்முடைய மரணத்தை அடையும் வரைக்கும் எல்லா நிலைமையிலும், எல்லா சந்தர்ப்பத்திலும் என்னை படைத்த ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹுவை அஞ்சி பயந்து தக்வாவோடு வாழும்படி முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன், நல்ல உபதேசம் கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். ஷங்கியான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நல்லடியார்களே, அன்புசர்களே, நாம் இன்று வாழக்கூடிய இந்த குறுகிய உலகத்துடைய இந்த குறுகிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் பலவிதமான சோதனைகள், வேதனைகள், ஆபத்துகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் என்ற பேச்சுக்களை நாம் செவிதாத்துக் கொண்டிருக்கிறோம், கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஷங்கியானவர்களே, இந்த உலகத்தில எது நடந்தாலும் அது மனிதர்கள் நாம் எமது கரங்களால் தேடிக் கொண்டதுதான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன்ல சொல்றான், தரைக்கு மேலாக இருந்தாலும் கடலுக்குள்ளாக இருந்தாலும் எது நடந்தாலும் மனிதர்கள் அவர்களுடைய கரங்களால் தேடியதுதான். அதற்கு பதிலாகத்தான் நடக்கக்கூடிய அத்துணையும் நடந்து கொண்டிருக்கிறது என்பது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, நாம் இங்கிருந்து
பூமிக்கு மேலிருந்து இந்த செயலை செய்து மேல அனுப்புகிறோமோ அந்த செயலுக்குரிய ரிசல்ட் தான் உலகத்தை நோக்கி இறங்கி கொண்டிருக்கு. சங்கையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய பார்வைக்கு தெரியாமல், அல்லாஹுடைய பார்வைக்கு தெரியாமல் உலகத்தில் எதுவுமே நடக்க முடியாது. உலகம் எவ்வளவு நீளமானது அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எத்தனை பில்லியன் கணக்கு கிலோமீட்டர் பரப்பள உள்ள உலகத்துல எந்த பகுதியில இருந்து எந்த மரத்திலிருந்து ஒரு காய்ந்த பூமியை நோக்கி விழுவதாக இருந்தாலும் அல்லாஹுக்கு தெரியாம விழ முடியாது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லிட்டாங்க. சங்கையானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கேட்காம எங்களால யாரும் ரகசியம் பேச முடியாது. எங்களுடைய ரகசியமும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு செவிதாழ்த்திக் கொண்டிருக்கிறான். நாம் உள்ளத்தில் நினைக்கக்கூடிய எங்களுடைய நினைப்பு கண்ணியமானவர்களே, எங்களுடைய எண்ணங்கள் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அதையும் கேட்டுக் கொண்டிருக்கிறான். இன்னார் இந்த நேரத்துல எதை நினைச்சார்? கண்ணியமானவர்களே, எமது இப்படியான இந்த மஸ்ஜிதை போன்றல்ல முழு உலகத்திலே எத்தனையோ மஸ்ஜிதுல எத்தனையோ பேர் ஒன்று கூடியிருப்பார்கள் ஜுமாவுக்கு. சுப்ஹானல்லாஹ், அந்த ஜுமாவில் கோடிக்கணக்கானவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்களோ அனைவரும் பயானை செவியேற்பதை போன்று, பயானை கேட்பதை போன்று, பயான் செய்யக்கூடியவர்களை பார்த்துக் கொண்டிருப்பதை போன்று எமக்கு தெரிந்தாலும் என்னுடைய உள்ளம் எதை சிந்திக்குதென்று எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க என்னத்தை சிந்திக்கிறாங்கன்னு எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனா உலகத்திலேயும் இதே நேரம் இதே வினாடி கோடி மக்கள் அவர்களுடைய உள்ளங்களில் இது ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இணையச்சோக்குரியவர்களே, இதே மஜ்மாவுல ஒருத்தர் பயான் பண்றதுனால எல்லாரும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம், செவிதாத்துக் கொண்டிருக்கிறோம். இதே இடத்தில் ஒரு 15 பேர் எழுந்து நின்று பேச ஆரம்பிச்சா இருக்கக்கூடிய சங்கையான மூத்தவர்கள் முடி நிறைச்சவர்கள் சொல்வார்கள், எல்லோருக்கும் பேசுறதுக்கு அனுமதித்தாரோம், ஒவ்வொருவர்களா பேசுங்க, நீங்க எல்லாரும் பேசுறது முக்கியமான காரியம் தான், முக்கியமான விஷயத்தை தான் பேசுறீங்க. ஆனா நீங்க 15 பேர் எழுந்து பேசுறதுனால நீங்க என்ன பேசுறீங்கன்னு எங்களுக்கு கேட்டுக்கொள்ள முடியாது. இணையச்சொற்குரியவர்களே, இந்த 15 பேரில் முழு உலகத்திலையும் கோடி மக்கள் எத்தனை நூற்றுக்கணக்கான பேசையிலே இதே நேரத்தில் பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. யாருடைய பேச்சும் இயலாத அளவுக்கு யாருடைய பேச்சும் cross ஆகாது. இன்னார் என்ன பேசினான், அது எந்த பாஷையில பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, இவர் எதை பேசினான் என்பதை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் முறையாக விளங்கினா தக்வாவோட வாழ முடியும். உலகத்துல வாழக்கூடிய வினாடியும் தக்வாவை நம்முடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளும். கண்ணியமானவர்களே, தக்வா ஆக முக்கியமான ஒன்று. ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு தன்னை பாதுகாப்பதற்கு, பாவத்திலிருந்து தன்னை தெரிந்துக் கொள்வதற்கு, பலவிதமான ஆபத்துக்கள், முசீபத்துக்கள், அநியாயங்கள், தீயங்கள் நடக்காமல் இருப்பதற்கு, அவரை பாதுகாப்பதற்கு அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் தான் தக்வா. நாங்க எங்களுக்கு முன்னால எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஊர்ல இருக்கும் போதும் ஒரு பாவத்தை செய்ய பயப்படுறோம். ஏன்? என் அப்பா, என் வாப்பா, என்னுடைய குடும்பத்தார் இன்னார் இப்படி கண்ணியத்தில் இருக்கிறாரு, இப்படியான கண்ணியத்தில் குடும்பம் இயக்கும் நிலையிலே நான் இந்த தவறு செஞ்ச என்னுடைய குடும்பத்துக்கு தவிர்த்து கொள்ளும் கண்ணியமானவர்கள். ஆனா அறிமுகம் இல்லாத, யாரும் பார்க்காது, ஊர் பேர் தெரியாது, வேற ட்ரிப்பாக இருக்கலாம், வேற பயணங்களாக இருக்கலாம், அங்க போய் ஒரு பாவத்தை செய்ய நாங்க நினைக்கும் போது இந்த கூட்டாளி கேட்கிற மாதிரி, என்னடா இந்த பாவத்தை நீ சரியா போய் கொஞ்சம் வெளியே இருந்து போவோம், வந்ததே அதுக்குத்தானே. இணையக்கூடியவர்களே, யாரும் பார்க்கல நினைச்சு செய்யறாரோ அவர்களுடைய உள்ளத்துக்கு புகழ்ந்திருந்தோ அவர் நினைச்சிருப்பாரு, ஏன் கண்காரர்களையோ ஏன் பார்க்கலையோ படைச்சரப்பு அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அந்த தக்வா அந்த தவறை தவிர்க்கும் அவரால இணைச்சக்கூடியவர். எனவே தக்வா எந்த அளவுக்கு முக்கியம்டா, இமாம் மிம்பரில் ஏறி பயான் பண்றாரு, 2 குத்பாவிலையும் தக்வாவை கொண்டு வசியத் செய்யலாட்டி அந்த ஜுமா சேராது. அவ்வளவு முக்கியம். 15 நிமிஷத்துல நம்ம பயானம் முடிச்சு நீங்க சொல்லி ஒரு ஆளை ஏத்துறாங்க,
குறுகிய நேரம், சின்ன நேரம் தான் இருக்குது, கொஞ்ச நேரத்துல முடிச்சிருங்க, இப்படி தேவைகள் இருக்குது, முழு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, 15-20 நிமிஷத்துல பயணம் முடிச்சிருங்கன்னு என்ன விஷயத்த சொன்னாலும் அந்த 15 நிமிஷத்துக்குள்ள செய்யாமல் வேலை பயம் பண்ணினாலும் அவருடைய குத்துபா செய்யலாம். 5 நிமிஷம் தான் பண்ணினாலும் தக்குவாவை கொண்டு வசீத் செய்யறது கட்டாயம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குத்பாவுல செய்வதை போன்று இதே போல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லி காட்டுகிறான், உலகத்தில் அனுப்பப்பட்டு அத்தனை நபிமார்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலகத் வஸைனல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ். அன்பு நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்டு ஒவ்வொருவர்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்யப்பட்டுள்ளது. எனவே நீங்களும் அனித்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து நடங்க, தக்வாவோடு வாழுங்க. தக்வா ஆக தேவையான ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய மாதம் 30 நாள் பகல்ல 30 நாள் வணக்கம், என்ன தெரியுமா? அதனுடைய கூலி என்ன தெரியுமா? உங்களை 30 நாள் பக்குவப்படுத்தினது உங்களுக்கு தக்குவா வரணுன்றதுக்காக வேறு நோக்கம் இல்லை. உங்களை கஷ்டப்படுத்தோடும், பசில போடணும், கொஞ்சம் சிரமத்தை அனுபவிக்க வைக்கணும், வேறு நோக்கம் ஒன்றுமில்லை. இவ்வளவு சிரமத்தை தந்தது உன்னுடைய வாழ்க்கையில தக்குவா வரணுன்றதுக்காக வேண்டி. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உபதேசம் செஞ்சு கொண்டிருக்கிறார். அஹ்மத், திர்மிதி ஷரீஃப் போன்ற கிரந்தங்கள்ல பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழர்களே, நான் ஒரு ஹதீஸ உங்களுக்கு முன்னால முன்வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அந்த ஹதீஸை நான் சொல்றதுக்கு முன்னால உங்களை யாரு சரி தயாராகுங்க, இந்த ஹதீஸை நான் அமல் செய்வேன் அல்லது அமல் செய்யற ஒருத்தரை உருவாக்குவேன் என்று உங்களை யாரு சரி தயாரானால் அந்த ஹதீஸை நான் சொல்லுவேன். இந்த ஹதீஸ் அறிவிக்கிற ராவி சொல்றாரு, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு முன்னால எந்த ஹதீஸையும் அனுமதி கேட்டு சொன்னது, நீங்க ஏற்றுக்கொண்டா சொல்லுவேன், அப்படி கேட்டுட்டு சொன்னதில்லை. உடனே அந்த மஜ்மாவுல இருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எழுதினாங்க, யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், நான் தயார், நீங்க எது சொன்னாலும் நான் எடுத்து நடக்கிறேன் யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச முதல் வேலை என்னன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அப்படியே கிட்ட எடுத்து அணைச்சு கொண்டாங்க, முஆனக செஞ்சாங்க, நெஞ்சோட நீங்க சேர்த்து கொண்டாங்க. சேர்த்துட்டு சொன்னாங்க, யா அபூ ஹுரைரா, அபூ ஹுரைராவே, இத்தகில் மஹாரிம் தகுன் அஅபதன் நாஸ். அபூ ஹுரைரா, அல்லாஹ் எதை செய்யக்கூடாது, ஹராம் என்று தடுத்திருக்கிறாரோ அப்படியான ஹராமான பாவங்களை விட்டு உன்னை பக்குவப்படுத்திக்கோ, தக்வாவை உருவாக்கிக்கோ, அந்த பாவத்தை விட்டு தெரிந்துக்கோ. அப்படி தவிர்த்து கொண்டா உனக்கு கிடைக்கிற கூலி என்ன தெரியுமா? தகுன் அஅபதன் நாஸ், முழு உலகத்திலேயும் நீதான் ஆகப்பெரிய இபாதத்தாரின்னு சொன்னாங்க. என்ன செஞ்சது? அல்லாஹ்வோட தக்வாவால, உள்ளத்தில் இருக்கிற தக்வாவால ஒரு பாவத்தை தவிர்த்து கொண்டது. இவருடைய இந்த தவறை நான் செய்யவே மாட்டேன், அல்லாஹ் இதுக்கு என்ன தண்டனை வச்சிருக்கிறான், பயத்தின் காரணத்தினால, தக்வாவின் காரணத்தினால ஒரு பாவத்தை விட்டு அன்பு சொன்னாங்க, தகுன் அஅபதன் நாஸ், உலகத்திலேயும் ஆகப்பெரிய ஆபிது நீங்க தான். ஒவ்வொரு நாளும் 100 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுங்க, நீங்க தான் ஆகப்பெரிய இபாதத்தால் என்று சொல்லல சர்வாசன். தன் வாழ்க்கையில நடக்கிற ஒரு பாவத்தை அல்லாஹ் பயந்து விட்டு விலகி ஆகப்பெரிய தக்குவாதார் சொன்னாங்க சர்வாசன். எனவே கண்ணியமானவர்களே, தக்குவான் என்ன கண்ணியமானவர்? தக்குவான் எல்லாருக்கும் அரபு வார்த்தை பழக்கப்பட்டுருச்சு. தக்குவா உலமாக்கள் சொல்றாங்க, தக்குவான் வரைவிலக்கணம் தக்குவாவுக்கு சொல்றாங்க, கஃபுன் நஃப்ஸி அனில் ஹவா, உள்ளம் சொல்லுது ஒரு பாவத்தை ஆசை வைக்குது, அந்த நேரத்தில் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உள்ளத்தோட போராடுவதற்கு பெயர் தான், அந்த பாவத்தை விட்டு விலகுவதற்கு பெயர் தான் தக்வா சொல்றாங்க. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த தக்வாவை எல்லா சந்தர்ப்பத்திலும் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அவங்க உதவி செய்வானா. கண்ணியத்திற்குரியவர்களே, தக்வா இல்லாட்டி அவர வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை சொல்லப்படுது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்தகு ஃபித்னதன் லா துஸீபன்னல் லதீன ஸலமு மின்கும் ஹாஸா. மனிதா, ஒரு பாவத்தை, ஒரு ஃபித்னாவை பயந்து போவாப்பா, ஒரு ஃபித்னாவை பயந்து போவாப்பா. என்ன ஃபித்னான்னா,
ஊர்ல ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பாவம் செய்யறாங்க. அந்த பாவத்தை கண்ணால கண்டும் தடுக்காதவர்களுக்கு பயங்கரமான எச்சரிக்கை. கண்ணியமானவர்களே, நீங்க நினைச்சிருவானா அந்த கொஞ்ச பேர் செய்யற பாவத்துக்குரிய தண்டனை அவர்களுக்கு மட்டும் இறங்குன்னு நினைச்சுறாங்க. அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால் அவரை சூழ்ந்திருக்கும் உங்களையும் அந்த பாவத்துடைய தண்டனை தட்டுன்னு சொன்னாங்க அல்லாஹ். ஒரு கூட்டம் செய்யற பாவத்தின் காரணத்தினாலே அந்த கூட்டத்துக்கு இறங்குற அதாவது வேதனை முழு மக்களையும் சோதிக்கும் நல்லா சொல்லி காடுகிறான். கண்ணியமானவர்கள், ஒரு சில பாவம் இருக்குது செஞ்சவனுக்கு மட்டும்தான் தண்டனை கிடைக்கும், ஒரு சில பாவம். ஆனா இன்னும் ஒரு சில பாவங்கள் தவறுகள் இருக்குது. இந்த தவறுகளை செய்யறதுனாலே அவரோடு இருக்கிற மனைவியை தாக்கும், அவரோடு இருக்கிற உம்மா வாப்பாவை தாக்கும், அவரோடு இருக்கிற குடும்பத்தை தாக்கும், அவரோடு இருக்கக்கூடிய உயிரில் உள்ள அத்துணை பேரையும் தாக்கும், நாட்டை முழு நாட்டையும் தாக்கும். ஒரு சில தவறு மக்கள் தெளிவுபடுத்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இப்படியான கட்டத்தில் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவி ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா இவங்க கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ் அனுஹ்லகு ஃபீனா ஸாலிஹூன், யா ரசூலல்லாஹ் எங்களோட நல்ல மக்களும் இருக்கிறாங்களே, நல்ல அமல் செய்யறவங்க, நல்ல இபாதத் செய்யறவங்க, பாவம் செய்யாதவங்க இருக்கிற நிலையில எங்களுக்கு அழிவு வருமா யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. நல்ல ஒரு கேள்விதானே. யா ரசூலல்லாஹ், இங்க இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அக்குர்னையில இந்த பத்ரியின் மஹல்லா கொஞ்சம் யோசிப்போம். 1000 நபர்கள் இருக்கிறாங்கன்னா, 1000 பேர் இருக்கிறாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்ட நேரத்துல, மனைவி கேட்ட நேரத்துல நபி விளங்கப்படுத்துற ஹதீஸ் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், நபி சொன்னாங்க, கேட்டாங்க நபிக்கு, மனைவி ஸைனப் பின்த் ஜஹஷ் கேட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ் எங்களோட பள்ளியை பார்க்க மாஷா அமல்தாரிகள் இபாதத்காரர்கள் அதிகமா இருக்கிறாங்களா? யா ரசூலல்லாஹ் எங்களோட நல்லவங்க இருக்கிறாங்க, பாவமே செய்யறாங்க இல்ல, நன்மையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க, சதகாத்து மேல சதகா, ஜகாத்துக்கு மேல ஜகாத், ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ், பெரும் அமல் செய்யக்கூடியவங்க எங்களோட இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ். அவங்க இருக்கிற நிலையில அனுஹ்லகு ஃபீனா ஸாலிஹூன், எங்களோட இருக்கிற நிலையில எங்களுக்கு அழிவு வருமா யா ரசூலல்லாஹ்? தண்டனைகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், அதே போல சோதனைகள் அனைத்துங்கள் வருமா யா ரசூலல்லாஹ் கேட்டார். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு ஆன்சர் பண்றாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஅம் வரும் வரும் இதா கஸுரல் ஹபஸ், நன்மை செய்யறவங்களை விட பாவம் செய்யறவங்க அதிகரிச்சா அல்லாஹ்வோட அழிவு வரும்னு சொன்னாங்க. கண்ணியமானவர்கள், இன்னைக்கு நாங்க யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு ஊர்லையும், முழு உலகத்திலையும் எடுத்து பார்த்த சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு ஊர்லையும் 1000 ஆண்கள் இருக்கிறாங்களா, 350 400 450 500 600 தாண்டினா ஓரளவு பாதுகாக்கப்படும். 400 பாவம் செய்யறவங்களை விட கொஞ்சம் குறைவாகத்தான் நன்மை செய்யறவங்க இருக்கிறாங்க. எனவே நன்மை செய்யக்கூடியவர்களை விட பாவம் செய்யக்கூடியவர்கள் அதிகரித்தால் அல்லாஹ்வுடைய அழிவை எதிர்பார்க்க வேண்டி வரும் என்று தன்னுடைய மனைவி ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே கண்ணியமானவர்களே, நாங்க செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால, பல பாவங்களை செய்யறதின் காரணத்தினால ஒரு சில சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அந்த பாவத்தை செய்யா என்பதை படிப்பினை தருவதற்கு தான் அல்லாஹ் ஒரு சில கட்டத்துல மழையை பாவிக்கிறான், ஒரு சில கட்டத்துல வெயில பாவிக்கிறான், ஒரு சில கட்டத்துல காற்று அல்லாஹ் பாவிக்கிறான், ஒரு சில கட்டத்துல அல்லாஹ் வானத்தை பூமியை பாவிக்கிறான். ஏன்? எனக்கு ஒரு பயத்தை உண்டாக்குறது. போர்சஸ், எங்களுக்கு தெரிஞ்ச போர்சஸ், ஆர்மி, நேவி, போலீஸ், இப்படி செல்வமே. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வோட பல போர்சஸ் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய தண்டனை தருவதற்கு அல்லாஹ் பாவிக்கக்கூடிய போர்சஸ், அதனுடைய எண்ணிக்கை அல்லாஹ்க்கு மட்டுமே தெரியும். மழை ஒரு போர்சஸ், மழையை கொண்டு அல்லாஹ் அளிக்கிறான், வெயிலை கொண்டு அளிக்கிறான். கண்ணியமானவர்கள், இடிமுழக்கத்தை வச்சு, பூமி அதிர்ச்சியை வச்சு, காற்றை வச்சு, இப்படி பல விடயங்கள் அல்லாஹ்வோட கையில இருக்கிறது மக்களை பயமுறுத்துறது.
ஏன் இது அந்தந்த சந்தர்ப்பத்துல பாவிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றான், வமா நுர்சிலில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா. ஒரு சில கட்டத்திலே காற்றை வேகமாக வீசச் செய்வதும் மழையை அதிகமாக பெய்ய வைப்பதும் இப்படியான வேலைகள் வருவதும் ஏன் தெரியுமா? இதெல்லாம் ஏன் ஏற்படும் தெரியுமா? இந்த பேச்சுகள் உங்களுக்கு அனுப்பப்படுவது இல்லா தஹ்வீஃபா, உங்களை பயமுறுத்துறதுக்கு நல்லா சொல்றான். தண்டனை இல்ல, தண்டனை நரகத்தில் அல்லாஹ் பாதுகாக்கும். எங்களை பயமுறுத்தி இப்படியும் அல்லாஹ் பாவித்து இப்படியும் அல்லாஹ் பாவித்து எங்களுக்கு அறிவை தந்து விடுவார் என்பதை உணர்ந்து உங்களுடைய உள்ளத்திலே ஒரு பயத்தை உண்டாக்குறதுக்கு தக்குவாவை தருவதற்கு தான் உலகத்துல வரக்கூடிய ஆபத்துகள் வரக்கூடிய சோதனைகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்கள், எந்த அளவுக்குண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறாங்க. பல சந்தர்ப்பம் ஒரு மேகம், கருத்த மேகம் வந்து மதீனாவுக்கு வந்துருச்சு. மதீனாவாசி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. நாங்களும் அப்படித்தானே, நீண்ட காலம் வெயிலாக இருந்துச்சு, கடுமையான சூட்டை சந்திச்சோம். ஒரு கருப்பு மேகம் வந்ததோட மதீனத்து மக்கள் எல்லாம் சந்தோஷத்துல ஆழ்ந்துட்டாங்க. சந்தோஷம் அதிகரிச்சிருச்சு. ஏன்? மழை பெய்ய போதுன்னு நினைச்சாங்க. ஆனா ஈருலக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, ஆயிஷா சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா, அந்த நபி ஒரு சின்ன புள்ள உங்களுக்கு பயந்து அங்கே ஓடி திரிவதை போல பயந்து திரிவதை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போறாங்க, இங்க வராங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க, வாயால ஓதிக்கொண்டு இருக்கிறாங்க. காற்று வேகமாக வீசக்கூடிய துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹி. அந்த துஆ ஓதி அங்கே இங்கே பயந்தவர்களா போறாங்க, வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பல சந்தர்ப்பத்தில் இப்படி நபியுடைய பதட்டத்தை கண்டுட்டு ஒரு நாள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மதீனத்து மக்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, மழை பெய்ய போகுது, நீங்க இவ்வளவு பயந்து நடுங்குறீங்க யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. மனைவிக்கு தானே தெரியும் கணவன் உண்மை நிலை. எங்கட மனைவிட்ட கேட்டா தான் எங்க நிலைமை வளருது. நாங்க உலகத்துக்கே பெரிய பேர் பெற்ற ஆளாக இருக்கிறோம். மனைவி நம்மளை பொருந்தி கொள்ளாட்டி ஆக மோசமானவன் அவன் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள சிறந்தவர் அந்த மனைவிக்கு சிறந்தவர். மனைவிக்கு தான் தெரியும் எங்க உள் வாழ்க்கை, வெளி வாழ்க்கை, எங்க அந்தரங்களும் இந்த நிலைமைகள். மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவி ஆயிஷா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை கண்காணித்து இருக்கிறேன், இப்படி நபிகளை யா ரசூலல்லாஹ், ஏன் யா ரசூலல்லாஹ் மதீனத்து மக்கள் சந்தோஷம் ஈர்த்து இருக்கிறாங்களே? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ஆட்கூட்டம் இப்படித்தான் மழை மேகத்தை கண்ணால கண்டுட்டு சொன்னாங்க, இது மழை மேகம் வந்திருக்கிறே, எங்களுக்கு மழை பொழிய போகுதுன்னு நினைச்சாங்க, சொன்னாங்க. அவங்க எல்லாம் நினைச்சாங்க இப்படி மேகத்தை பார்த்துட்டு விரும்பிய போகுது. ஆனா குர்ஆனுடைய வசனத்தை அனுமதி ஒதுக்கி காட்டுறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா, அந்த மலை மேகத்துக்கு பின்னால, அந்த காற்றுக்கு பின்னால அல்லாஹ் நோவினை தரக்கூடிய காற்றை வச்சிருக்கிறான், அழிவை வச்சிருக்கிறான். அந்த மேகத்தை பார்த்து ரஹ்மத்துன்னு நினைச்சாங்க. அதே மலை மேகத்தை வைத்து, அந்த காற்றை வைத்து அல்லாஹ் அந்த ஆட்கூட்டத்தை அழித்தல்லைன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனியமானவர்களே, அந்த ஆட்கூட்டம் இரும்பு மனிதர்கள் வரைஞ்சிட்டு, இரும்பு அவ்வளவு தைரியசாலிகள். சுப்ஹானல்லாஹ். இந்த அளவுக்கு வரலாறுகள் எழுதப்படுகிற ஆட்கூட்டத்தை பற்றி அவர்களுடைய விரல்களால பெரிய பெரும் மலைகளை கொடஞ்சி வீடுகள் அமைப்பாங்க. அவ்வளவு பெரிய சக்தியானவர்கள். இவர்களை அல்லாஹ் அழிப்பதற்கு, தண்டனை கொடுப்பதற்கு அல்லாஹ் நாடிய சமயம் அல்லாஹ் 7 நாட்கள் 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர் காற்று, வேகமான சூறாவளி காற்று போன்ற காற்றின் மூலமாக அவர்களை அழிக்கல் ஆண்டு அன்பு செலவாசம் வழங்கப்படுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ஒரு சமூகத்தை அழிக்க நாடினா அவனுடைய பல போர்சஸ்ல ஒரு சிலதை பாவிக்கிறான். அவங்கள கூட்டம் சுப்ஹானல்லாஹ், அவர்கள் மாற்றம் செஞ்சார்களோ இவர்களை கொடுத்து வெள்ளம் சுப்ஹானல்லாஹ், நாங்கள் இன்றைக்கு நேற்று காண்பு கொண்டிருக்கக்கூடிய வெள்ளத்தை போன்றல்ல, வெள்ளம் கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 80 பேர் தான் தப்பினாங்க. மற்ற அனைவரையும் அந்த வெள்ளம் அழிச்சிட்டு போச்சு. எந்த அளவுக்கு உயரம்னா, வெள்ளம் வந்துட்டு போனதுக்கு பின்னால தலையை உயர்த்தி பார்த்தார்கள், பெரிய உயரமான மலைகளுக்கு மேல அவர்களுடைய சடலங்கள் இருந்துச்சு. அவ்வளவு பெரிய வெள்ளம் என்று கண்டான். அல்லாஹ் அழிப்பதற்கு அல்லாஹ்க்கு நாங்க சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்க தேவை. அல்லாஹ் நினைச்சதை நினைச்ச பிரகாரம் படைக்கக்கூடிய மட்டுமல்ல, தண்டிக்க நாடினா தப்ப முடியாது. கண்ணியமானவர்களே, அதே போல சமூக கூட்டத்தை அல்லாஹ் பெரும் சத்தத்தின் மூலமாக அழிச்சான். அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, லூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் அழிக்கும் போது அந்த ஊரை அப்படியே தூக்கி வானம் வரைக்கும் உயர்த்தி தலைகளாக குப்பர பரட்ட வச்சு அந்த ஊரை அல்லாஹ் அழிச்சு. இப்படி சக்தியில் மிகைத்தவன் அல்லாஹ். யாரும் நினைச்சிடக் கூடாது நான் செய்கிற தவறு, இந்த தவறால என்ன நடக்க போகுது. கண்ணியமானவர்களே, சிறிய தவறும் என்னுடைய வாழ்க்கையில நஷ்டத்தை உண்டாக்கிடும். நினைக்கிறாங்க தாழ்த்துப்பா, இன்னைக்கு தாழ்த்துத்தோட கிடைக்கல, சுமை தொடர்ந்து தோழன், இன்னைக்கு சுமை கிடைக்க கிடைக்கல, இல்ல இல்ல, அன்று நீங்க செஞ்ச ஒரு பாவம் அந்த அமலை விட்டு உங்களை தடுத்துருச்சு. நீங்க ஒரு பாவத்தை செய்றீங்க, அந்த பாவத்துடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு உண்டோ நல்ல அமலை செய்ய விடாது. உங்களை நல்ல அமலுடைய இன்பத்தை தடுத்து பாவத்துடைய இன்பத்தை அதிகப்படுத்தும். சுப்ஹானல்லாஹ், நல்ல அமலுடைய டேஸ்ட் இல்லாம போயிடும். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அளவுக்கு தெரியும் என்ன செய்யணும், எந்த நேரத்துல எது நடக்கணும். وَيَعْلَمُ مَا فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَيَعْلَمُ مَا تُسِرُّونَ وَمَا تُعْلِنُونَ وَاللَّهُ عَلِيمٌ بِذَاتِ الصُّدُورِ. அல்லாஹ்ங்கிற ரகசியம் பரஹசியம், அல்லாஹ் வானத்துக்கு மேல நடக்கிறது, பூமிக்கு மேல நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். வல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர். நாங்க உள்ளத்தால நினைக்கிற நினைப்பையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அறிஞ்சு கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே வாழ்க்கை நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி ஆரோக்கியமாகத்தான் இருக்கணும், சந்தோஷமாகத்தான் இருக்கணும், மகிழ்ச்சியாகத்தான் இருக்கணும் நினைச்சா சுவர்க்கத்துல போயிட்டு கண்டுகொள்வோம். நிரந்தரமான மகிழ்ச்சி சுவர்க்கத்துலதான், அதுக்கு பின்னால கவலை வராது. எல்லாரும் நினைக்கிற என்னென்ன கிரீம் எல்லாம் பூசி பெண்கள் ஆண்கள் அதிகமானவங்க மூஞ்சுல சுருக்கம் போயிடக்கூடாது. சுருங்காம நீங்க வாழணுமா, தைரியமா 33 வயசுலயே வாழணுமா, சுவர்க்கத்துக்கு போயிட்டு பார்ப்போம். உலகம் என்பது அன்பு சொன்னாங்க, உலகம் சொல்றது சோதனையும் வேதனையும் நிறைஞ்ச இடம் மட்டும்தான். இப்னு மாஜா ஷரீஃப்ல வந்திருக்குது, சோதனையும் வேதனையும் நிறைஞ்ச இடம் தான் உலகம். கண்ணியமானவர்களே, ஒரே மலையால அல்லாஹ் அந்த மலையை ஒரு சிலருக்கு ரஹ்மத்தாகவும் ஒரு சிலருக்கு அதாபாகவும் அல்லாஹ் ஆக்குறான். ஒரே வெயில அல்லாஹ் ஒரு சிலருக்கு அதாபாகவும் ஒரு சிலருக்கு வேதனையாகவும் ஒரு சிலருக்கு ரஹ்மத்தாகவும் அல்லாஹ். எப்படி? உதாரணமாக சின்ன கூர்மையான ஒரு கத்தி இருக்குது. அந்த கத்திய ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர்ல எடுத்து நோயில படுத்திருக்கிற ஒரு மனிதனை நெஞ்ச பொழந்து சிகிச்சை செஞ்சா அல்லாத முடிவுல அல்லாத ஏற்பாட்டின் காரணத்தினால மரணிக்க இருந்தவர் தப்புறாரு. அதே கத்திய நீங்களும் நானும் எடுத்து ஒருத்தர் நெஞ்ச பொழந்தா அவர் உயிரோடு இருக்கிறவரை மரணிக்கக்கூடிய நிலைமை வருது. கத்தி ஒன்றுதான், ஆனா அதே போலதான் அல்லாஹும். மலை ஒன்றுதான், ஒரு சிலருக்கு ரஹ்மத், ஒரு சிலருக்கு அல்லாஹ். அதுல அழிந்தவர்களா ரஹ்மத்தை அடைந்து அழிந்தவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்து, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை உயர்வாக பெற்றுக் கொள்வார்கள். ஆனா வேதனையில் தாக்கப்பட்டார்களா? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு முஃமினுக்கு உலகத்துல வார முஃமின் வார்த்தை சொன்னாங்க, வார ஒரு தலைவலி அவருடைய பாவங்களை மன்னிக்க வைக்கிறது. எல்லாருக்கும் எல்லாருக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. முஃமினாக இருக்கணும், அல்லாஹ் இது தந்தது அல்லாஹ்தான் போக்கணும் என்று ஈமான் கொண்டவருக்கு அந்த நோய் ரஹ்மத்தாக மாறுது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையா? கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே ஒரு சில சூழ்நிலை மாற்றங்கள் வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மதீனாவுல நாங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தோம், முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், மதீனாவுல நாங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தோம்னா அம்பு ஏந்தி பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தோம். அப்படி பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கும் போது அப்படியே இருள் மேகம் வந்துச்சு, சூரிய கிரகணம் உண்டாயிடுச்சு. சூரிய கிரகணம் உண்டாச்சு. நாங்க உடனே யோசிச்சோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, ஓடி போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டத்துல என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். சூரிய கிரகணம் வந்துச்சு. ஒரு மாற்றத்தை கண்ட நேரத்தில் நபி எப்படி வழிகாட்டுறாங்க, நபியுடைய வாழ்க்கையை பார்த்து நானும் படிப்பினை பெறுவது நோக்கத்தோடு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தவர்களை புரிந்து அப்படியே போறாங்க மஸ்ஜித் நபவிக்கு.
போயிட்டு பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வாராங்க, வீட்டுல இருந்து ஓடி வாராங்க. எப்படி வாராங்கன்ற வரலாறுல எழுதப்படுகிறது. உடுப்ப கூட ஒழுங்கா உடுத்திருக்கல. நாங்க ஒரு பதட்டத்துல சாராம கையில இப்படி புடிச்சிட்டு ஓடி வருவோமே, கண்ணியமானவர்களே, அன்பு நபி உடுப்பை கூட செய்யாத உடுப்பை நிலையிலே மேலாடு அப்படி விழுந்துருச்சு. அவரும் பதட்டத்துல ஓடி வாராங்க. வந்து சொன்னாங்க சஹாபாக்கிட்ட, எல்லாரும் முன்னுக்கு வாங்க, எல்லாரும் முன்னுக்கு வாங்க, எல்லோரும் அழையுங்க என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நடத்துறதுக்கு தொழுகையின் பக்கம் நெருக்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், மாற்றங்கள், உலகத்துடைய மாற்றங்கள் வருவதெல்லாம் ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சூரிய கிரகணத்தின் மூலமாக அல்லாஹ் உனக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி மாற்றம் தருவதற்கு அல்லாஹ் அந்த பயத்தை உருவாக்குறான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாற்றங்கள் வருவது என்னுடைய உள்ளத்தில் ஒரு பயத்தை உருவாக்குறதுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் அனுப்புறது எனக்கு பயம் காட்டி நன்மை பக்கம் திருப்புவதற்கு என்று குர்ஆன் ஹதீஸுடைய வார்த்தைகளை செவிமடுத்தும் கண்ணியமானவர்களே, இது புகாரில் வரக்கூடிய சம்பவம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் ஒரு மாற்றம் வந்துட்ட சஹாபாக்கள் உடனே பள்ளிக்குள் ஓடி வருவாங்க, ஓடோடி வருவாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, என்னுடைய வாழ்க்கையில எதன் பக்கம் திரும்புகிறோம்? கண்ணியத்துக்குரியவர்களே, ஈமான்ல உறுதியாக இருக்கணும், ஈமான்ல உறுதியாக இருக்கணும். அன்புடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிட்டு இருந்தா, ஏதாவது ஒன்று நடந்து முடிஞ்சிட்டு இருந்தா, அது செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்காது இல்லையா, இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்திருக்காது இல்லையா. ஒரு சில கட்டங்கள்ல உதாரணத்துக்கு சொல்றேன்னா, ஓரிடத்துல ஒரு வெள்ளம் வந்துச்சு. கண்ணியமானவர்களே, சிலவங்க பேசுறாங்க, நான் ஈமான் சொல்றேன், குர்ஆன் ஹதீஸ சொல்றேன். கண்ணியமானவர்களே, சிலவங்க பேசுறாங்க, இந்த மழை திறந்திருந்தா அந்த தண்ணி வடிஞ்சு போயிருக்குமே, வெள்ளத்துக்கு அருகிலே ஏன் எழுதிருக்குமே பேசுறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன் கண்ணியமானவர்கள், இதே நாஸ்திகனுடைய பேச்சுக்கு சொல்லப்படுகிறது. ஏதாவது ஒன்று நடந்து முடிஞ்சா நீங்க சொல்லணும் என்ன தெரியுமா? மாஷா அல்லாஹ் கான், அல்லாஹ் நாடினது நடந்து முடிச்சிச்சு. அதை மீறி நம்ம ஏதாவது பேசுவதாக இருந்தா நாஸ்திகனுடைய பேச்சு, ஈமான் இல்லாத பேச்சு என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்வதற்கு ஆசையோட போறாங்க. மதீனாவுல இருந்து உம்ரா செய்யும் நோக்கோட மக்காவுக்கு போறாங்க. போற இடத்துல ஹுதைபியாவுடைய இடத்துல அவர்கள் என்ன செய்யறாங்க? தடுத்து நிறுத்தப்படுறாங்க. ஒரு உடன்படிக்கை நடந்துச்சு. அன்று ராவு ஹுதைபியாவுடைய இடத்துல தங்குறாங்க, இரவு தங்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தோழர்கள். காலையில எழுந்து சுபஹ தொழுதுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு செய்தி அறிவிச்சான், உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அத்ததுரூன மாதா கால ரப்புக்கும். அன்னைக்கு சுபஹ தொழுதுட்டு கேட்டாங்க, அல்லாஹ் ஒரு செய்தி எனக்கு அறிவிச்சான், உங்களுக்கு தெரியுமா என்னன்னு? சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் வ ரசூலுஹு அலம் யா ரசூல், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தெரியும். அன்பு நபி சொன்னாங்க, இரவு பெய்த அந்த கடுமையான மழையின் காரணத்தினாலே ஒரு சிலர்கள் நிறைவேற்ற தோல்வியாக மாறிவிட்டார்கள், ஒரு சிலர்கள் முஃமினாக மாறிவிட்டார்கள். பெஞ்சது ஒரு மழை. அன்பு நபி சொன்னாங்க, அந்த இரவு பெஞ்ச அந்த ஒரு மழையால காலையில ஒரு சிலர்கள் நிராகரிச்ச காஃபிராக மாறிட்டாங்க, ஒரு சிலர்கள் ஈமான்ல உறுதி ஆயிட்டாங்க. யார சொல்லலாம், என்ன யார சொல்லலாம் சொல்றீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யாரெல்லாம் யாரெல்லாம் பெரிய வைத்த மலன்னு சொன்னார்களோ இவர்கள் ஈமான் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. யாரெல்லாம் அந்த நட்சத்திரத்தின் காரணத்தினாலே, அந்த மேகத்தின் காரணத்தினாலே, அந்த கோல் அமுக்கத்தின் காரணத்தினாலே, இயற்கையின் காரணத்தினாலே மழை பெய்தது என்று சொன்னார்களோ அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எடுத்து வச்சு சொன்ன ஹதீஸ் இல்ல கண்ணியமானவர்கள், புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸ். எனவே அது நடந்ததுனால ஒரு மலதான் தெரிஞ்சிச்சு. ஒரு சிலவங்க ஈமான்ல உறுதி, ஒரு சிலவங்க ஈமான பறிகொடுத்த நிலைமை ஆகிட்டாங்க. இதே போல எமக்கு முன்னாலே பல நிலைமைகள் வருகிறது. நாம் உறுதியாக இருக்கணும், என்னுடைய ஈமான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, பாதிக்கப்பட்டவர்கள் சோதிக்கப்பட்டவர்களுக்கு துஆ செய்யணும். எனக்கு அப்படியான சோதனைகள் வராமல் இருப்பதற்கு அதிகமாக பரிசீலனம் இஸ்லாம் அழகான முறையை சொல்லித்தது. எனவே
சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா கட்டத்திலையும் அல்லாஹ்வை முறையாக விளங்கி தக்குவாவோட வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக. அனைவருடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், அனைவருடைய குற்றங்கள் குறைகள் தப்பு அனைத்து மன்னிச்சு யா அல்லாஹ். உண்மையான தக்குவாதாரிய ஆசிரியர் யா அல்லாஹ், இந்த ஊர்ல வாழக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் வாலிபர்கள் வயோதிகள் அனைவரையும் தகவல் செய்யும் யா அல்லாஹ். எங்க அனைவரையும் பெற்றெடுத்த கண்ணியமான தாய் தந்த பாவத்தை மன்னிச்சு யா அல்லாஹ். எங்க அனைவருக்கும் கற்று தந்த ஆசான் உஸ்தாத்மார்கள் ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ். நாங்கள் அனைவரும் இறுதி நேரத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கண்ணியமான கலிமாவோடு எங்கள் ரூஹ் அனைவருடைய ரூஹும் கைப்பற்றி யா அல்லாஹ். நாங்கள் அனைவரும் கைகோர்த்து குடும்பத்தோடு மேலான உயர்ந்த தினத்தில் ஃபிர்தௌஸ் அடையக்கூடிய நல்ல பாக்கியத்தை யா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.